நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்ன மன்னிச்சிருங்க. நன்றி மகாராணி அவர்களே. பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்களே. சொல்லுங்க மகாராஜா. நீங்க ஆரம்பிங்க. பேரை எடுங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, அந்த காகிதத்துல நீங்க என் பேரையும் எழுதிருக்கீங்களா? நான் இங்க விருந்தினர் தான், ஆனா இந்த நாடகத்துல நானும் நடிக்கணும்னு ஆசைப்படுறேன். போட்டிருக்காரு. ஏன் போட்டிருக்க மாட்டார்? நிச்சயம் போட்டிருக்காரு. குருவே, உங்களுக்கு எப்படி தெரியும்? காகித துண்டுகளை பண்டிதர் ராமகிருஷ்ணர் தானே எழுதினாரு. இல்ல எனக்கு தெரியாது. எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு தெரியாததாவே இருக்கட்டும். குருவே, மகாராணி திருமலம்பாவும் உங்ககிட்ட அதை தான் கேட்டாங்க. உங்களுக்கே தெரியாது அப்படின்னா இளவரசி ஜெகன்மோகினியோட பேர் இதுல இருக்குன்னு எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு கேக்குறாங்க. அது 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 எனக்கு தெரியும் மகாராஜா. எனக்கு தெரிஞ்சுதான் அது நடந்தது. பண்டித ராமகிருஷ்ணருக்கு கிடைக்க வேண்டிய பெயரை நான் தட்டி பறிக்க விரும்பல. அதனாலதான் ஒதுங்கியே இருந்துட்டேன். ஆமா மகாராஜா. குரு சொன்ன வழிமுறைகள்ல தான் இந்த சீட்டுகளை நான் எழுதியிருக்கேன். இவரு சொன்ன மாதிரியே தான் இந்த நாடகத்துக்கான திட்டமும் போடப்பட்டிருக்கு. ரொம்ப நல்லது. சரி, அதுல இருந்து பேர் எடுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா. சரி. ஒரு நிமிஷம். மகாராணி அவர்களே, என்னாச்சு? பேரை நான் எடுப்பேன். நிச்சயமா. நீங்களே எடுங்க. கோவிந்த். அற்புதம். நானும் எடுக்கிறேன். அனந்தலக்ஷ்மி. அனந்தலக்ஷ்மியா? அற்புதம். ரொம்ப நன்றி மகாராணிகளே. இதுல தவறு நடந்திருக்கலாம் மகாராஜா. என்ன தவறு குருவே? இது இந்த கலசத்துக்கும். எனக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு குருவே. இது எப்படி நடந்துச்சு? பண்டித ராமகிருஷ்ணா, என்னை ஏமாத்திட்டீங்கல்ல? இல்ல குருவே, இல்ல. கலசத்தை இப்பதானே நீங்க உங்க கையால கொடுத்தீங்க. சீட்டையும் நீங்க முதலையே பரிசோதிச்சு பாத்துட்டீங்க. பரிசோதிச்சிருந்தாலும் இது நடந்தது எப்படி? பண்டிதர் ராமகிருஷ்ணா, குருவே, நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறீங்க? எனக்கு எதுவுமே புரியலையே. எனக்கு புரிஞ்சிடுச்சு. பண்டிதர் ராமகிருஷ்ணரும் குருவும் இந்த காகித துண்டுல உங்களோட பேரும் என் பேரும் இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனா வந்தது என்னமோ கோவிந்தும் அனந்தலக்ஷ்மியும். அதனாலதான் குரு கொஞ்சம் சோகமாயிட்டாரு. அப்படிதானே குருவே? உண்மையா குருவே? ஆமா மகாராஜா. அற்புதம். மகாராணி, நீங்க கவலைப்படாதீங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நான் உங்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இந்த நாடகத்தை நீங்க எப்படி இயக்கணும்னா இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஏதாவது ஒரு கதாபாத்திரம் கிடைக்கணும். நிச்சயமா மகாராஜா. அற்புதம். இன்றைய சபை முடிஞ்சது. மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! பண்டிதர் ராமகிருஷ்ணா, உங்களுக்கு இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் தான் நேரம். ஒருவேளை நீங்க மரணத்திலிருந்து தப்பிச்சுக்கணும்னா உங்க குடும்பத்தோட விஜயநகரத்தை விட்டே ஓடிடுங்க. அதுக்கு மாறா சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறமும் நீங்க இந்த நகரத்திலே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க மறுநாள் சூரிய உதயத்தை பார்க்கவே மாட்டீங்க. மகாராஜா, இளவரசியோட பேரு வரல. ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்க? எல்லாத்தையும் சொதப்பி வை. கலசத்தை மாத்தி வச்சதெல்லாம் சரிதான். ஆனா மகாராஜா இளவரசி பேருக்கு பதிலா
கோவிந்தா அனந்தலட்சுமி பேரு எதுக்காக போட்டீங்க? வேற ஏதாச்சும் பேரை போட்டுக்கலாம்ல? சீட்டை நான் மாத்தல. ஆ? அப்படின்னு பேரு மாத்துறது யாரு? ஏய் வருணமாலா, என்ன பண்ற? மொத்த வீடு பத்திட்டு எரியற மாதிரி இருக்கு. என்னால மூச்சு கூட விட முடியல. அம்மா, சாரதாக்கா, நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? இது என்னது? இளவரசி ஜெகன்மோகினியா? மகாராஜா கிருஷ்ணதேவராயர். இந்த எல்லா துண்டுகள்லயும் மகாராஜா கிருஷ்ணதேவராயர் அப்புறம் இளவரசி ஜெகன்மோகினி பேர் எழுதியிருக்காங்க. அம்மா, சாரதாக்கா, என்ன இதெல்லாம்? அனந்தா, உனக்கு தெரியாதா? நம்ம மகாராஜா தீபாவளி கொண்டாட்டத்துல நலத்தமயந்தி நாடகம் அரங்கேற்றணும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு நாடகத்தோட முக்கிய கதாபாத்திரங்களை இந்த கலசத்துல இருக்க சீட்டுகள் மூலமா தான் தேர்ந்தெடுக்கணும்னு மகாராஜா நினைக்கிறாரு. ஆனா குரு என்ன நினைக்கிறாருன்னா, இந்த நாடகத்தோட முக்கிய கதாபாத்திரத்தை மகாராஜாவும் இளவரசி ஜெகன்மோகினியும் பண்ணணும்னு. ஆனா இது ரொம்ப தவறு இல்லையா? வாய்ப்புங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கணும்ல. நாங்களும் அதே தான் சொல்றோம். வாய்ப்பு இளைஞர்களுக்கு தான் கிடைக்கணும். ஆனா என்ன பண்றது? நம்ம குரு பெரிய ஞானி, தெய்வ சக்தி உள்ளவரு. அது மட்டும் இல்ல, பெரிய பண்டிதரும் கூட. அவர் ஆசைய நிராகரிக்கிறது எப்படி பண்ண முடியும்? சரியா சொன்னீங்கம்மா. நாங்க இந்த கலசத்தை குரு கிட்ட கொடுக்க வந்தோம். குரு எங்க? நீங்க கவலைப்படாதீங்க. இந்த கலசத்தை நான் அவர்கிட்ட கொடுத்துடுறேன். நான் கண்டிப்பா கொடுத்துடுறேன்க்கா. சரி, இப்ப நாங்க கிளம்புறோம். வரோம். வாங்க. சீட்டை மாத்தினது அனந்தா, நாங்க இல்ல. சீட்டை மாத்தினது யார வேணாலும் இருக்கட்டும், ஆனா எதுவும் ஆக போறது இல்ல. சாயங்காலத்துக்குள்ள குரு மகாராஜா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவாரு. அம்மா, வீட்டுக்கு போய் சாமான ஏற கட்டுங்க. நம்ம விஜயநகரத்துல இருந்து ஓடிதான் ஆகணும். சரிங்க மேருனா, இன்னும் 1 மணி நேரத்துல நீங்க வீட்டுக்கு வந்துருங்க. மறந்துடாதீங்க. நீங்க கவலைப்படாதீங்க. முத்தும் மணியும் இன்னும் கொஞ்சம் சாப்பிடட்டும். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரையும் மாட்டு வண்டியில கட்டி நேரா உங்க வீட்டுக்கு தான் வரப்போறேன். அப்புறம் பண்டித ராமகிருஷ்ணர் அவர்களே, நீங்க எங்க போக போறீங்க? தென்னாலிக்கு. நேரத்துக்கு வந்து சேர்ந்துருங்க, மறந்துடாதீங்க. வணக்கம் பண்டிதர் ராமகிருஷ்ணரே. வணக்கம் வணக்கம். நேத்து நான் உங்ககிட்ட கத்திரிக்காய் வாங்கிட்டு போனது ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணரே. சரி, இன்னும் உங்ககிட்ட என்னோட 30 நாணயங்கள் மிச்சம் இருக்கு. நீங்க அப்புறமா வாங்கிக்கோன்னு சொன்னீங்கல்ல? ஆமா சொன்னேன். அது திரும்ப கொடுங்க. ராமகிருஷ்ணரே, 30 நாணயங்களுக்கு இணையான தக்காளிகளை கொடுக்கட்டுமா? இல்ல, எனக்கு தக்காளி எல்லாம் வேண்டாம். என் நாணயங்களை திரும்ப கொடுத்துருங்க. நீங்க என்ன விஜயநகரத்தை விட்டா போக போறீங்க? உங்களுக்கு எதுக்கு அதெல்லாம்? என் நாணயங்களை திருப்பி கொடுங்க. நன்றி. வாமணி, இந்த விஷயத்தை நம்ம குருஜி கிட்ட சொல்லுவோம். குருஜி நமக்கு பரிசு கொடுக்க போறாரு. வா 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 வா. வணக்கம் குருஜி. குருஜி, உங்களுடைய தீபாவளி முதலையே ஆரம்பிச்சிருச்சு. உங்களுடைய பரம எதிரி விஜயநகரத்தை விட்டு போறதுக்கான ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கான். நாங்க அதை கேட்டதுக்கு அப்புறம் உங்ககிட்ட சொல்றதுக்கு நாங்க ஓடி வந்திருக்கோம். குருஜி, உங்களோட அன்பு சிஷ்யர்களுக்கு ஏதாவது பரிசு கொடுக்கல? பரிசு வேணுமா உங்களுக்கு? ஆமா குருஜி, ரொம்ப நாளா சொல்றீங்க, ஆனா பரிசை கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க. இன்னைக்காவது கொடுங்களேன். வாங்க, வெளியே போங்க. பரிசு தரேன்னு அடிச்சுட்டாரு. இன்னைக்கு நான் நிறைய மரம் வெட்டலான்னு முடிவு பண்ணிட்டேன். இல்லைங்க, மரம் வெட்ட முடியாது. இந்த வீரர்களை சோதிச்சு பார்க்க இதுதான் சரியான நேரம். திரஷ்டி கோச்சரம், போய் தாக்குங்க. பார்த்துக்கலாம்டா.
யாரு? எதுக்கு அடிக்கிறீங்க? எங்களை அடிக்காதீங்க. நீங்களா யாரு? எங்களை அடிக்காதீங்க. சிறந்த வீரர்கள்னு நிரூபிச்சிட்டாங்க. விட்டுருங்க, விட்டுருங்க. போதும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மனசே நிறைஞ்சு போயிருக்கு. ஆனா உண்மையான சந்தோஷம் எப்போ வரும் தெரியுமா? என்னோட இந்த 3 வீரர்களும் விஜயநகரத்துக்கு வந்து உன்னை தாக்குனதுக்கு அப்புறமா பண்டிதர் ராமகிருஷ்ணா என் காலில் விழுந்து அப்படி என்ன கேட்பான்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தான் பேசவே வராது. யாசகம் என்ன விட்டுருங்கன்னு என்கிட்ட கெஞ்சி கேட்பான். அப்பதான் எனக்கு கிடைக்கும் சந்தோஷம். அட, என்ன இது? நீங்க பொருட்களை எடுத்து வைக்கலையா? அட, மேரண்ணா வந்துகிட்டு இருப்பாரு. அதுக்கு எந்த அவசியமும் இல்ல. என்ன அவசியம் இல்ல? இந்நேரம் குரு மகாராஜா கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாரு. சிப்பாய்கள் என்ன பிடிக்க வந்துகிட்டு இருப்பாங்க. மகாராஜா என்ன தூக்குல போட்டுருவாரு. குரு உங்களை எதுவும் பண்ணாத அளவுக்கு நாங்க ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருக்கோம். என்னது? நீங்க 2 பேரும் என்ன பண்ணீங்க? நீங்க போய் முகம் கை கால் கழுவுங்க, நான் சாப்பாடு கொண்டு வரேன். இல்ல, என்ன பண்ணன்னு சொல்லு. குரல் மட்டும்தான் இந்த வார்த்தைகள் அம்மாவோடது. அம்மா தாயே, என்ன பண்ணீங்க? பண்டித ராமகிருஷ்ண என்னை ஏமாத்திட்டான். என்னையே முட்டாளாக்கிட்டானே. என்னையே. இனியும் அவனை விட்டு வைக்க கூடாது. அம்மா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பாத்துட்டு போக வந்தேன். நான் நல்லா தான் இருக்கேன். உங்க தலையில அடிபட்டதால உங்க மனநிலை பாதிக்கப்பட்டுருச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். என்னது? இல்லையே, அப்படி எதுவும் இல்லையே. இப்போ பாதிக்கப்பட போகுது. ஏன்னா என் தடியால உன்னை அடிக்க போறேன். அந்த அளவுக்கு நான் என்ன செஞ்சேன்? என்னது? என்ன செஞ்சியா? ஏன் ராமாவை திரும்ப திரும்ப மிரட்டிட்டே இருக்க? இதோ பாருங்கம்மா, நான் ராமகிருஷ்ணன் தப்பிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் கொடுத்திருக்கேன். ஆனா அதை அவர் பயன்படுத்திக்கல. இப்ப என்னாலே ஒண்ணும் செய்ய முடியாது. நானும் மகாராஜா கிட்ட இருந்து உண்மையை மறைக்க முடியாது இல்லையா? அப்படி செய்யும் பட்சத்துல பண்டித ராமகிருஷ்ணனுக்கு கிடைக்கிறது அவன் தலைவிதி. சரி, உனக்கு என்ன தோணுதோ பண்ணு. ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, எனக்கும் உன்னோட ஒரு ரகசியம் தெரியும். அது மகாராஜாக்கு சீக்கிரமே தெரிய போகுது. என்னது? ஏன் ரகசியமா? நான் மகாராஜா பேரை பயன்படுத்தி யாருக்கும் எந்த ரகசிய காதல் கடிதமும் எழுதல. கடிதம் இல்ல குருவே, நீங்க முழுசா ஒரு புத்தகமே எழுதிருக்கீங்க. விஜயநகரத்துல எல்லாருக்கும் தெரியும், மகாராஜாக்கு தெரியாம ரகசியமா. புத்தகமா? புத்தகமே தான். எதை பத்தி சொல்றீங்க? சௌதாமினி தேவி, ராஜகுரு, மகா பண்டிதர், மகா ஞானி, தெய்வ சக்தி இருக்க தத்தாச்சாரியார், ஒரு நாட்டிய பெண் கூட சீ 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 சீ. ஒருவேளை மகாராஜாக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா யோசிச்சு பாருங்க, உங்க நிலைமை என்ன ஆகும்? அம்மா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மகாராஜா இவருக்கு மரண தண்டனை கொடுக்க மாட்டாரு. ஆனா நிச்சயம் ஊரை விட்டு தள்ளி வைப்பாரு. ஊரை விட்டு தள்ளி வச்சிருவாங்க. யோசிங்க குருவே, வயசான காலத்துல வீடு இல்லாம வாசல் இல்லாம இருக்கணும். நீங்க பண்ண வேலைய பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எந்த ராஜ்யத்திலயும் உங்களுக்கு இடம் கொடுக்கவே மாட்டாங்க. புரிஞ்சிருச்சு, புரிஞ்சிருச்சுமா. எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. நீங்க நிக்கிறீங்களே, உட்காருங்க. நாம உட்கார்ந்தே பேசலாமே. உட்காருங்க, உட்காருங்க. உட்கார்ந்துட்டீங்களா? கீழே உட்காரு. நான் கீழையா? இல்ல இல்ல இல்ல, பயப்பட வேண்டாம். யாரு என்ன நம்பி வராங்களோ அவனோட படகு நிச்சயம் கரைக்கு போய் சேரும். சரியா சொன்னீங்க. இந்தாங்கம்மா. பயப்படாதீங்க, உட்காருங்க உட்காருங்க.
பாருங்கம்மா. கொஞ்சம் நான் சொல்றத கேளுங்கம்மா. ஈஸ்வரா, நீங்க எதுக்கு இப்படி கீழே உட்கார்ந்திருக்கீங்க சுவாமி? அது நீ போ வரணுமல, உள்ள போ. அதாவது அம்மாவுக்கு நான் வாழ்க்கை பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதாவது ஒரு மனுஷன் எவ்வளவு உயர்ந்தாலும் அவன் பணிவை மறக்க கூடாதுங்கிறத. நீங்க உண்மையிலேயே பெரிய மகான் சுவாமி. அம்மா சாரதா, நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். இப்பவே நான் உங்களுக்காக சாப்பிடுறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன். அம்மா, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்றீங்களா? எதுவும் பேசக்கூடாது. எனக்கு ஒரே ஒரு சட்டம் தான். நீ ஒண்ணு கொடுத்தா இன்னொரு கையில வாங்கிக்கோ. நீ ராமாவோட ரகசியத்தை மறைச்சு வை, நான் உன்னோட ரகசியத்தை மறைச்சு வைக்கிறேன். ஒருவேளை ராமாவோட ரகசியம் வெளியே வந்துருச்சுன்னா நான் உன்னோட ரகசியத்தை வெளியே கொண்டு வந்துருவேன். புரிஞ்சுதா? ரொம்ப நல்லாவே. அம்மா ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சாரதா. வாங்க வாங்க. உங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க ரெண்டு பேரும் என்ன காப்பாத்திட்டீங்க. நான் அதுதான் சின்ன வயசுல இருந்து பண்ணிட்டு இருக்கேன். நான் உங்களுக்காக போய் சாப்பாடு கொண்டு வரேன். அம்மா, இத நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்ல. எதை நீங்க எதிர்பார்க்கல? அதான் நீங்க என்ன பத்தியும் மகா பண்டிதரை பத்தியும் தப்பான தகவலை பரப்பிட்டு இருக்கீங்க. குரு அப்புறம் சிஷ்யோட பந்தம் அப்பாக்கும் மகளுக்கும் இருக்கிற உறவு மாதிரி. நீங்க சொல்றது சரிதான் சௌதாமினி தேவி. என்னையே மிரட்டுற அளவுக்கு வந்துட்டீங்க இல்ல? மகாராஜாவுக்கு உங்க ரகசியம் தெரிய வந்தா ராமகிருஷ்ண மட்டும் இல்ல, நீங்களும் சேர்ந்து தான் அனுபவிக்கணும். போதும், நிறுத்திக்கங்க. இப்போ நான் உங்க தடிய பார்த்து பயப்படுற நிலைமையில இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஆமா, என்ன சொன்னீங்க? நான் பண்டித ராமகிருஷ்ண ரகசியத்தை மறைச்சு வச்சா நீங்க ஏன் ரகசியத்தை மறைச்சு வைக்கிறீங்கல்ல? எதுக்குமே ஆதாரம்னு ஒண்ணு தேவை. என்னோட ரகசியத்தை வெளிப்படுத்த உங்களுக்கு ஆதாரம் தேவை. அப்படி வெளிப்படுத்துறதுக்கு இப்ப உங்ககிட்ட எந்த ஆதாரமும் இல்லை. ஆனா பண்டித ராமகிருஷ்ணனோட ரகசியத்தின் ஆதாரம் கலிங்கத்துல இருந்து வந்து உங்க கண்ணு முன்னாடியே இருக்கு. குருவே, நீங்க அனுமதி கொடுத்தா நான் கிளம்பட்டுமா? ரொம்ப சந்தோஷம் சௌதாமினி தேவி, சந்தோஷமா இருங்க. அப்புறம் சாரதா தேவி, இப்போ உங்க வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வந்திருக்காரு. அவருக்கு சாப்பிட ஏதாவது கொடுக்கணும்னு தெரியாதா? சும்மா சொல்லக்கூடாதுமா. திட்டம் போட்டதெல்லாம் ரொம்ப சரியாத்தான் இருந்தது. உங்க துரதிர்ஷ்டம் அதை நிறைவேற்ற முடியல. சரி, சொல்லுங்க, உங்களோட இந்த அன்பு மகனை என்ன பண்ணலான்னு. குருவே, நான் சொல்றதை கேளுங்க. இல்ல, இந்த கேள்வியை நான் உங்ககிட்டயா கேட்டேன்? உனக்கு நான் ஏற்கனவே வாய்ப்பு கொடுத்தேன், அதை நீ தான் தொலைச்சிட்ட. இப்ப வந்து நின்னா கொடுமா. குருவே, நீங்க என் திட்டம் என்னன்னு முழுசா கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்க மகாராஜா கிட்ட உண்மையை சொல்லணும்னா சொல்லிக்கோங்க. என்னது? இங்க பாருங்க, நாடகத்துல எல்லாரும் பங்கேற்கணும்னு மகாராஜா சொன்னார்ல. சொன்னாரு. அதனால நான் மகாராஜாவோட ஆணைப்படி நாடகத்தை 3 காண்டங்களா பிரிச்சிருக்கேன். இப்போ 3 காண்டங்கள்லயும் வேற வேற நலன், வேற வேற தமயந்தி இருப்பாங்க. நாடகத்தின்படி நலனும் தமயந்தியும் முதல் முறை தமயந்தியோட சுயம்பரத்துல தான் சந்திப்பாங்க.
ஒருவேளை மகாராஜாவும் இளவரசி ஜெகன்மோகினியும் அந்த பாகத்துல நடிச்சாங்கன்னா அப்பதானே நல்லா இருக்கும். ஏன்னா மத்த நேரத்துல அவங்க 2 பேரும் ஒருத்தர் நினைச்சுக்கிட்டு அவங்க ராஜ்யத்துல தானே இருப்பாங்க. நீங்க மகாராஜா கிட்ட உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு மரண தண்டனையை கொடுத்துருவாரு. தீபாவளியோட திருவிழாவே நின்னுடும். நீங்களே சொல்லுங்க, விஜயநகரத்துல இருக்கிற எல்லாருக்கும் தீபாவளி நடக்காம இருக்கணுமா? நீங்க விஜயநகரத்தோட ராஜகுரு இல்லையா? அதனால விஜயநகரத்துக்காக நீங்களும் ஏதாச்சும் பண்ணணும்ல. ஆமா, அது என்னவோ உண்மைதான். நீங்க என்னோட மரண தண்டனை உறுதிப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க, அவ்வளவுதானே? நான் இளவரசிக்கு காதல் கடிதம் எழுதுனதுக்கான தண்டனையா மகாராஜா என்ன சில நாட்களுக்கு ஊரை விட்டு தள்ளி வைக்க வாய்ப்பு இருக்கு. இல்லனா பதவியை விட்டு தூக்குவாரு. ஆனா இளவரசியை திரும்பவும் ராஜ்யத்துக்கு கூப்பிடுறது, மகாராஜா அப்புறம் இளவரசிக்கு நடுவுல நெருக்கத்தை ஏற்படுத்துறதுக்காக நாடகத்துல பண்ண சதி, 2 மகாராணிகளோட மனசுல மகாராஜா மேல சந்தேகத்தை ஏற்படுத்துறது, இந்த எல்லா தவறுகளுக்கும் மகாராஜா நிச்சயமா எனக்கு மரண தண்டனை தான் கொடுப்பாரு. யோசிங்க குருவே, யோசிங்க. உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்னு பாருங்க. சரி பண்டித ராமகிருஷ்ணா, அப்படியே நடக்கட்டும். இன்னொன்னு ஞாபகம் இருக்கட்டும், இன்னொரு தடவை என்ன நீங்க ஏமாத்தணும்னு நினைச்சீங்க, அப்புறம் நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். மகாராஜாவை பார்த்து சொல்ல வேண்டியதை சொல்லிடுவேன். என்ன ராமாணி, நீ குருவோட வலையில இருந்து வெளியே வர்றதுக்கு பதிலா மாட்டிக்கிட்டே போற. என்ன பண்றதுமா, என்கிட்ட வேற வழியே இல்லையே. இப்ப என்ன பண்றது? குரு உங்களை விடுற மாதிரி தெரியல. குருவை அப்புறமா கூட பாத்துப்பேன். முதல்ல இன்னொரு பிரச்சனை இருக்கு, அதுக்கு தீர்வு தேடணும். இன்னொரு பிரச்சனையா? உன்னோட தம்பி கோவிந்த, உன் தம்பி மேடையில ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவானோன்னு தான் பயமா இருக்கு. லாமா, நீ ஒன்னும் கவலைப்படாத. லலனா நான் நடிக்கிறேன். முதல்ல உனக்கு தோசை சுட வருமா? சரியா பேச கூட வராது, வாய முடிக்கிட்டு இருடா. லாமா, என்ன ரொம்ப அவமானப்பட்ட. டே குண்டப்பா, மகாராஜாக்கு முன்னாடி சீட்டுல கோவிந்தோட பேர் வந்திருக்கு. அதனால நலனோட கதாபாத்திரம் அவன் தான் பண்ணுவான். ஏ சாரதா தேவி, உன்னோட முட்டாள் தம்பி எங்க? எந்த மாங்கா அனந்தா? அதோ அங்க இருக்குல்ல அது. ஆனா அனந்தா, நீ இதுக்கு முன்னாடி வேற மாங்கா தானே சொன்ன? கோவிந்த், நான் இப்ப வேற மாங்காவை சொன்னேன். இந்த மரத்துல ஒரு மாங்கா தான் இருக்கு பாரு. என்ன மன்னிச்சிரு அனந்தா. இதுக்கு முன்னாடி 2 கண்ணால பாத்துட்டு இருந்தேல, அதனாலதான் எனக்கு 2 மாங்கா தெரிஞ்சது. இப்ப நான் ஒரு கண்ணை மூடிக்கிறேன். இப்ப எனக்கு ஒரு மாங்கா தான் தெரியுது. சரி, குறிவை, சீக்கிரமா அத அடி. பண்டித ராமகிருஷ்ணா, நான் வர்ற வரைக்கும் காத்திரு. பண்டித ராமகிருஷ்ணா, உன்னை யாரு எங்க இருந்து எப்படி தாக்க போறாங்கன்னு உனக்கு கொஞ்சம் கூட தெரியாது. கண்ணுக்கு தெரியாமலே உன்னை தாக்குவேன். யாரது? யாருன்னு தாக்குனது? கடவுளே, நான் வீசி எரிஞ்ச கல்லு யார் மேலேயே பட்டுச்சு போல. அப்படின்னா வா, இங்க இருந்து ஓடிடலாம். வா போலாம். வா. கடவுளே, ஐயோ.
நான் இவங்களுக்கு எதுவும் தவறா கட்டளையிட்டுட்டேன்னா என்ன தெரியலையே. இங்க பாருங்க, கீழே பாருங்க. உங்க தலைவரே நீங்க அடிக்கிறீங்களா? வேலையை விட்டு தூக்கிறவன் பாத்துக்கோங்க. இந்த முட்டாள் வீரர்களை நான் நம்பவே கூடாது. அப்புறம் போட்ட திட்டம் எல்லாம் வீணா போயிடும். இப்போ நான் வேற ஏதாவது ஒரு திட்டத்தை தீட்டியே ஆகணும். வேற திட்டம், என்னோட விசேஷமான ஆயுதம் எரிபொருளை பயன்படுத்தணும். எரிபொருள், அப்புறம் இந்த வீரர்கள் சேர்ந்து என் திட்டத்தை நிறைவேற்றுவாங்க. என்னோட திட்டத்தில இருந்து பண்டிதர் ராமகிருஷ்ணனை யாராலையும் காப்பாற்ற முடியாது. கண்டிப்பா முடியாது. வணக்கம் மந்திரியாரு. வணக்கம். இதோ நல்லவேளை நீங்க 2 பேரும் வந்துட்டீங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க எதுக்காக எங்க 2 பேரும் இங்க கூப்பிட்டுருக்கீங்க? நாடகத்தோட பயிற்சிக்காக. நாடகமா? நாங்களா? முடியாது. உங்க 2 பேருக்கும் என் நாடகத்துல விசேஷ கதாபாத்திரம் இருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணா, எனக்கு நீங்க பாயசம் விக்கிற வேலையை கூட கொடுங்க. அதை நான் நிம்மதியா பண்றேன். ஆனா என்னால நிச்சயமா நடிக்க மட்டும் முடியாது. பண்டிதர் ராமகிருஷ்ணா, எனக்கு நடிக்கிறதுக்கு வரவே வராது. நான் கிளம்புறேன், என்ன ஆள விடுங்க. இருங்க, மகாராஜா ஆணையிட்டு இருக்காரு. நாடகத்துல அரசவையில இருக்கிற எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைச்சாகணும்னு சொல்லியிருக்காரு. நீங்க மகாராஜாவோட ஆணையை மீறி நடப்பீங்களா? யாரு? நாங்களா? இல்ல. வாங்க மாமா. நீ ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? என்ன பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. இவ்வளவு நேரம் எங்க இருந்த? மாமா, அது காட்டுல. என்ன காட்டுல? காட்டுல என்ன பண்ண போன? ஒண்ணு இல்ல மாமா, ஒண்ணு. சரி வா, என் கூட வா. நீ நலனா நடிக்கணும். நீங்க 2 பேரும் வாங்கல. வாங்க போலாம். ஆமா, இந்த நலன் யார் மாமா? உனக்கு எல்லாம் தெரிஞ்சிரும். அனந்தலட்சுமி இதுல நடிக்கிறாளா? ஆமா. அவ வந்துட்டாளா? நான் வேணா கூப்பிடவா? வேண்டாம், முதல்ல நீ பயிற்சி எடு, அப்புறமா அவளை கூப்பிட்டுக்கலாம். ஏன்னா அது குருவோட ஆணை. குரு எதுக்காக அப்படி சொன்னாரு? தயவு செஞ்சு நீ கேள்வி கேட்கறத நிறுத்து. நான் ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள்ல இருக்கேன். வா வாங்க. திருஷ்டி கோச்சரம். அனுகரணம். அட என்னமா எரியுது? பிரமாதம், ரொம்ப பிரமாதம். பண்டிதர் ராமகிருஷ்ணா, தீபாவளி அன்னைக்கு ராத்திரி என்னோட தாக்குதல்ல நீ முழுசா எரிஞ்சு சாம்பலாக போற. இது நடந்தே தீரும். தீபாவளியோட இந்த நல்ல நாள்லனா
நலதமயந்தி நாடகத்துல இந்த முழு விஜயநகரத்துக்கு முன்னாடி மகாராஜா மேல எனக்கு இருக்கிற காதலை நான் வெளிப்படுத்த போறேன். அதுக்கப்புறம் என்ன நடக்கணுமோ அது நடக்கட்டும். வருணமாலா, ஓஹோ வருணமாலா, சீக்கிரம் பூஜையை முடிக்க கூடாதா? நாம நலதமயந்தி நாடகம் பார்க்க போகணும்ல. குருஜி, நீங்க எதுக்காக இவ்வளவு அவசரப்படுறீங்க? குருமாதாவை முழுசா பூஜையை முடிக்க விடுங்க. தமயந்தி, அதாவது குருஜியோட தங்கச்சி அனந்தலட்சுமி அவர்களும் இங்க தானே இருக்காங்க. தமயந்தி அங்க போகாத வரைக்கும் நாடகம் ஆரம்பிக்கவே ஆரம்பிக்காது. குருஜி, நம்ம எப்படியும் அங்க போய் பிரசாதமா அந்த அல்வாவை சாப்பிட்டு தானே ஆகணும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம்ல. அடே முட்டாளுங்களா, இன்னைக்கு என்னோட பரம எதிரி பண்டித ராமகிருஷ்ண மாட்டிக்கிட்டு முழிக்கிறத பார்க்கணும். எப்படி குருஜி? அது உங்களுக்கு புரியாதுடா. அங்க எவ்வளவு பெரிய விஷயம் நடக்க போகுது, அதை விட்டுட்டு அல்வா பிரசாதம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இத பாருங்க, நாடகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இளவரசி ஜெகன்மோகனிக்கும் மகாராஜா கிருஷ்ணதேவராயருக்கும் இடையில இருக்கிற காதல் மொத்த விஜயநகர பேரரசுக்கும் தெரிய வந்துரும். இதனால கலிங்க மகாராஜா கோபப்பட்டு தன்னோட படையோட விஜயநகரத்தை தாக்க வருவாரு. குருஜி, நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அந்த புத்திசாலியான பண்டிதர் ராமகிருஷ்ணா தானாவே வந்து பிரச்சனையில மாட்டிப்பானா? இல்ல குருஜி, அவன் கண்டிப்பா அந்த மாதிரி மாட்டவே மாட்டான். அப்படி நான் நினைச்ச மாதிரி மட்டும் நடக்கல. அவன் போலியா எழுதின அந்த கடிதத்தை பத்தி மகாராஜா கிட்ட கண்டிப்பா சொல்லிடுவேன். பண்டிதர் ராமகிருஷ்ணனோட முடிவு இன்னைக்கு முடிவாயிடுச்சு. அதை யாராலையும் தடுக்க முடியாது. அதனாலதான் இந்த நல்ல நேரத்தை பூஜை புனஸ்காரத்திலையும் அல்வா பிரசாதம்னு சாப்பிடுறதுலயும் வீணடிக்க விரும்பல. போலாம் வாங்க. வருணமாலா, நீ சீக்கிரம் முடிச்சிட்டு வா, நான் முன்னாடி போய்கிட்டு இருக்கேன். என்னங்க, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஆர்த்தி எடுங்க. தாயே, என் புத்தி சுத்தமா வேலை செய்ய மாட்டேங்குது. குரு போட்ட வலையில மீன் மாதிரி நல்லா மாட்டிக்கிட்டேன். ஒருவேளை குருவோட பேச்சை கேட்டாலும் நான் மாட்டிப்பேன், ஒருவேளை கேட்கலனாலும் மாட்டிப்பேன். ரெண்டு பக்கம் கூர்மையான வாள்ல மாட்டிக்கிட்டமா. என்னால வெளியிலயும் வர முடியல, உள்ளவும் இருக்க முடியல. இப்ப நீதான் காப்பாத்தணுமா? இப்ப நீதான் காப்பாத்தணும். மகாராஜா எப்ப வேணாலும் வருவாரு, கவனமா இருங்க. வணக்கம் குருவே. உங்களுக்கும் உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நீடூழி வாழ்க. தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அமைச்சரே. சரி, உள்ள போங்க. வணக்கம் குருவே. வணக்கம் குருவே. வணக்கம் குருமாதா, அனந்தா, உங்க எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் சாரதா வணக்கம் அம்மா. தீபாவளி வாழ்த்துக்கள். போதும் போதும், தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லாம் ரொம்ப அதிகமாக்கிட்டே போகுது. சீக்கிரம் நாடகத்தை ஆரம்பிங்க. அப்பா பண்ணியிருக்கிறத பாக்குறதுக்காக ரொம்ப ஆர்வமா இருக்கேன். உங்க எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். குருவே, உங்களுக்கும் உங்களுக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சௌதாமினி தேவி. நன்றி. அனந்தா, அவர் உன்னை மேடைக்கு பின்னாடி தேடிட்டு இருந்தாரு. சரி அக்கா. மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! 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 விஜயநகர மக்களுக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அனந்தலட்சுமி, சொல்லுங்க பிரியரே. மாமா என்கிட்ட சொன்னாரு, குரு நம்ம ரெண்டு பேரையும் சந்திக்க கூடாதுன்னு சொன்னாரு. அது எனக்கு தெரியும் பிரியரே. அதனாலதான் இந்த நாடகத்திலேயே நான் பங்கெடுத்துக்கிட்டேன். நீங்களும் இதுல நடிக்கிற மாதிரி செஞ்சேன். அப்படியா? இன்னைக்கு ராத்திரி எனக்கு என்னோட காதலை தெரிவிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்புறம் நீங்க எனக்கு இந்த விஷயத்துல துணையா இருந்தா போதும். நான் எப்பவும் உனக்கு துணையா இருப்பேன். சரி பிரியரே. அனந்தலட்சுமி தேவி, சீக்கிரம் நீங்க தமயந்தி ஆடையை அணிஞ்சுக்கோங்க. முதல்ல கோவிந்த், அதாவது நலனை அறிமுகப்படுத்துவாங்க, அதுக்கப்புறம் தமயந்தியோட அறிமுகம் நடக்கும். ஆனா நான் என்ன பண்றது? அத நான் சொல்றேன். அடே கோவிந்த்,
என்கிட்ட கேளு, நான் தான் இயக்குனர். நான் உனக்கு என்ன கத்து கொடுத்தனும் மேடைக்கு போய் அதையே பண்ணணும், சரியா? சரிங்க மாமா. அனந்தலட்சுமி, சீக்கிரம் கிளம்புங்க. மகாராஜா வந்துட்டாரு, நாடகத்தை ஆரம்பிக்கணும். நீ தயாரா இருக்கல? பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. நீ போய் வில்ல கொண்டு வா, சீக்கிரம் போ. என்ன நடக்க போதோ? தாயே, என்ன காப்பாத்து. வணக்கம் வணக்கம் வணக்கம். கௌரவத்திற்குரிய மகாராஜா, மகாராணிகள், அரசவையில இருக்கிறவங்க, விஜயநகரத்துல இருக்கிற மக்கள் எல்லாருக்கும், பண்டிதர் ராமகிருஷ்ணன் ஆகிய நான் உங்களுக்கும் உங்க குடும்பத்துல இருக்க எல்லாருக்கும் தீபாவளியோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. மகாலட்சுமி உங்க எல்லாருக்கும் செல்வ செழிப்போட எப்பவும் சந்தோஷமா வச்சுக்கணும். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தீபாவளியோட புனிதமான நேரத்தை இவ்வளவு சந்தோஷமான நேரமா மாத்துறதுக்கு நான் நம்ம மரியாதைக்குரிய தத்தாச்சாரியரோட ஆலோசனைப்படி நலதமயந்தி நாடகத்தை ஏற்பாடு பண்ணிருக்கேன். மகாராஜாவோட ஆணையோட அவரையும் அரசவையில இருக்கிறவங்கள நாடகத்துல ஒரு பாகம் இருக்கிறதுக்கான முயற்சியையும் எடுத்திருக்கேன். மகாராஜா, அரசவையில இருக்க எல்லாரும் நாடகத்துல நடிக்கிறாங்க, என்ன தவிர. மகாராஜா, நானும் நாடகத்துல நடிக்கணும். மகாராணி திருமலம்பா, கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் பண்டிதர் ராமகிருஷ்ணர் கிட்ட பேசி குறிப்பா உங்களுக்காக ஒரு நாடக அரங்கேற்றத்தை பண்ண சொல்றேன். இப்ப அமைதியா இருங்க. சரி, நல்லது. நாடகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருடைய ஆசீர்வாதமும் எங்களுக்கு தேவை. நான் நாடகத்தை 3 காண்டங்களா பிரிச்சிருக்கேன். முதல் காண்டத்துல நலன் தமயந்தியோட காதல காட்டப்படும். 2வது காண்டத்துல தமயந்தியோட சுயம்பரத்துல நலன் முதல் முறை தமயந்திய பாக்குறான். 3வது காண்டத்துல சுயம்பரம் நடந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில கல்யாணத்துக்கு பிறகு என்ன நடந்துச்சுங்கிற விஷயம். ஏதாச்சும் தவறு நடந்தா என்ன மன்னிச்சிடுங்க. மகாராஜா, அனுமதி கொடுங்க. கண்டிப்பா கண்டிப்பா அனுமதி கொடுக்கிற ராமகிருஷ்ணா. நிச்சயமா அந்த தவறை செய்யத்தான் போறீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா. ஆனா அதுதான் உங்க வாழ்க்கையின் கடைசி தவறா இருக்க போகுது. காலங்களுக்கு முன்னாடி பாரதத்தோட பெரிய ராஜ்யத்துல வீரசேனையோட மகன் நலன்ற பேர்ல இருந்த ஒருத்தர் ராஜ்யத்தை ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு. ராஜா நலன் ரொம்ப அழகானவரு, நல்ல குணம் படைத்தவரு. ஒரு நாள் ராஜா நலன் அவருடைய தோட்டத்துல ஒரு அன்னப்பறவையை பிடிச்சாரு. அந்த அன்னப்பறவை நலன் கிட்ட ரொம்ப அழகான ஒரு பெண் விதர்ப்ப ராஜ்யத்தின் இளவரசி தமயந்திய பத்தி சொல்லிச்சு. அவ அழகோட புகழ் உலகத்திலையும் பரவி இருந்துச்சு. அந்த அன்னப்பறவை ராஜா நலன், ஒருவேளை நீங்க என்ன விட்டுட்டீங்கன்னா நான் இளவரசி தமயந்தி கிட்ட போய் நல்லபடியா சொல்லுவேன்னு சொல்லிச்சு. ராஜா நலன் அந்த அன்னப்பறவையை விட்டுட்டாரு. அன்னப்பறவை அங்கிருந்து போய் பல வாரங்கள் ஆயிடுச்சு. ராஜா நலன் எப்பவும் இளவரசி தமயந்திய பத்தியே நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. ராஜா நலனுக்கு அன்னப்பறவை கிட்ட இருந்து ஒரு தூதும் வரல. ராஜ்யத்தோட எந்த காரியங்கள் செய்யவும் அவருக்கு மனசு இல்ல. எப்பவும் அவரு கவலையாவே இருக்க ஆரம்பிச்சாரு.
இளவரசி தமயந்திய நினைச்சுக்கிட்டு சோகமா இருக்க ஆரம்பிச்சாரு. சோகமா 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 இருக்கணும்டா கோவிந்தா. பண்டித ராமகிருஷ்ணா இருங்க. பண்டித ராமகிருஷ்ணா, பண்டித ராமகிருஷ்ணா. இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது பண்டித ராமகிருஷ்ணனும் அவனுடைய குடும்பத்தினரும் இப்போதைக்கு வீட்ல இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை. இந்த வீடு மொத்தத்தையும் அடிச்சு உடைச்சிருங்க. நிறுத்துங்க. தீபாவளி ராத்திரி அன்னைக்கு பண்டித ராமகிருஷ்ணன் எங்க இருப்பான்னு தெரியலையே. சில நாட்களுக்கு அப்புறம் அன்னப்பறவைக்கு அது கொடுத்த வாக்கு ஞாபகத்துக்கு வருது. அதை நிறைவேற்றுறதுக்காக அது இளவரசி தமயந்தி கிட்ட போச்சு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.